ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி. அவங்க 2 பேரை பத்தி தான் பேச போறோம். ஸோ யாரு டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் அவங்கெல்லாம் கிடையாது. ஒன்னு சூப்பர் ஸ்டார், இன்னொன்னு த்ரிஷா. ஸோ இவங்க 2 பேருக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதுதான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பேசப்பட்டுட்டு வருது. அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசணும். ஏன்னா அவரு ரொம்ப வருஷமா இந்த சினிமாவில் இருக்காரு. சோ போன வருஷம் தான் தன்னுடைய 50 ஆண்டு கால சினிமா பயணத்தை அவர் ரொம்பவே வெற்றிகரமா நிறைவேற்றினாரு. சோ இப்போ 51வது ஆண்டு தொடக்கம். சோ அதுல அவங்க நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் 80கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டாராவே இருக்கிறதுக்கான காரணம் அவருடைய சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லலாம். சோ அவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரசிகர்களோட மனதை கொள்ளை கொண்ட மாபெரும் தலைவனா இருந்துட்டு இருக்காரு. அவருக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் ஃபுல்லாவே ரசிகர்கள் இருக்காங்க. சோ சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே ஸ்டார் தான். அதாவது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதே இந்த சினிமா உலகத்திலேயே இல்ல அப்படின்னு தான் பல நடிகர்கள் சொல்லியிருக்காங்க, பல லெஜெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இன்னைக்கு சினிமாவில், அதாவது தமிழ் சினிமாவுடைய தூண்களா இருக்கக்கூடியது முக்கியமான ஒருத்தர் சூப்பர் ஸ்டார். சோ அவருக்குன்னு ரசிகர்கள் பட்டாலும் எப்பவுமே நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கே தவிர வயசாகுது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூட குறையவே இல்லை. அவரோட ரசிகர்கள்லாம் ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ எந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியோட இருப்பாங்களோ இப்ப வரைக்கும் அதே எனர்ஜியோட தான் இருந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வந்திருந்தாரு அப்படின்னா இன்னும் வேற மாதிரி இருந்திருக்கும் இந்த அரசியல் களம். சோ அது மிகப்பெரிய ஒரு தலைவனை இந்த தமிழ்நாடு இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரீசெண்டா நடந்த ஒரு இன்டர்வியூல லதா ரஜினிகாந்த் சொல்லியிருந்தாங்க. சோ தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு முதலமைச்சரை மிஸ் பண்ணிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அரசியல் பத்தி நாம இப்ப போக வேண்டாம். பட் நான் சொன்ன மாதிரி 2 பேருக்கு தானே போட்டின்னு சொன்னீங்க, அது என்ன சூப்பர் ஸ்டார் கூட த்ரிஷாவை சேர்த்திருக்கீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க. எஸ், சோசியல் மீடியாவில் எப்பவுமே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு. உலகத்துல பல கோடி மக்கள் யூஸ் பண்ற ஒரே ஒரு ஆப் அது இன்ஸ்டாகிராம் தான். ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க, பட் ஃபேஸ்புக்கை விட இன்ஸ்டாகிராம் தான் எல்லாரும் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் அது ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒருத்தர் ரீச் ஆகணும் அப்படின்னா ஈஸியா இன்ஸ்டாகிராம்ல ரீச் ஆயிடலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல இயர்லி பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் பண்ணுவாங்க. அதாவது யாருக்கு அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கு, யாரு ஒரு போட்டோ போட்டா அதிகப்படியான வியூஸ் வருது, யாரோட ரீல்ஸ் எல்லாம் பயங்கர ட்ரெண்ட்ல எப்பவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. சோ அந்த வகையில இப்போ இன்ஸ்டாகிராம்ல யாருடைய போஸ்டுக்கு அதிக கமெண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அதுல லீடிங்ல இருக்கக்கூடியது 2 பேர் தான். ஒன்னு நம்ம சூப்பர் ஸ்டார், இன்னொன்னு த்ரிஷா. த்ரிஷா எப்போ நம்மளோட முதலமைச்சர் விஜய் அரசியலுக்கு வந்தாரோ அதுல இருந்தே மிகப்பெரிய அளவுல அவங்க ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. சோ அதுக்கப்புறமா சங்கீதா விஜய் விவாகரத்து இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறமா இன்னும் அதிகமா த்ரிஷா ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. சோ ஒரு படம் எப்படி ஓடுமோ அதே மாதிரி த்ரிஷா போடுற ஒரு போட்டோவும் 100 நாள் தாண்டி ஓடும். அந்த மாதிரி அவங்களுக்கு இப்ப வேல்யூ ஆயிடுச்சு. பட் த்ரிஷா எது பண்ணாலும் அது கான்ட்ரவர்சில தான் போய் முடியுதே தவிர ஒரு நல்ல விஷயத்துக்கு பெருசா யாரும் பேச மாட்டாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் எந்த ஒரு பைட் கொடுத்தாலும், எந்த ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாலும், அவர் என்ன ஒரு போட்டோ போட்டாலும், என்ன ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாலும் அதை பல கோடி மக்கள் பாக்குறாங்க, பல கோடி வியூஸ் வருது, பல லட்சம் லைக்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம இப்போ இன்ஸ்டாகிராம்லயே கிட்டத்தட்ட கமெண்ட் செக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல எல்லாருக்கும் பெரிய அளவுல கமெண்ட் எல்லாம் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வராது. பட் அந்த போஸ்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக்க போட்டு எல்லாரும் போயிடுவாங்க. உட்கார்ந்து கமெண்ட் யாரும் மெனக்கெட்டு போட மாட்டாங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கமெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஆயிரக்கணக்கில் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இப்போ 3 லட்சத்துக்கும் அதிகமா ஒரு போட்டோக்கு வந்த கமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு சூப்பர் ஸ்டார் லாஸ்ட் மந்த் போட்ட அந்த போட்டோக்கும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா த்ரிஷா ரீசெண்டா போட்ட ஒரு போட்டோவுக்கும் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3 லட்சத்துக்கும் தாண்டி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ இதுதான் இப்ப சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுகிட்டு இருக்கு. சோ கமெண்ட் அப்படின்னா மேக்சிமம் த்ரிஷாக்கு பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டியா தான் வரும். ஒரு சில த்ரிஷா வெரியன்ஸ்னு இருப்பாங்க, அவங்க எல்லாம் ஆதரவா தான் பேசுவாங்க. பட் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் முழுக்க அதாவது கிட்டத்தட்ட 100ல 98% பாசிட்டிவ் கமெண்டா வருது. சோ அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா லீடிங்ல சூப்பர் ஸ்டார் தான். ஏன்னா அவர் கூட காம்படிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம த்ரிஷாவெல்லாம் சேர்க்கவே முடியாது. சோ சூப்பர் ஸ்டார் எப்படி பல வருஷமா ஒரு முன்னணி நடிகரா இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். த்ரிஷாவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேல ஹீரோயினா இருந்திருக்காங்க. இதை நம்மளுக்கு சொன்னதே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். சோ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 20 வயசுல ஒரு பொண்ணு ஹீரோயினா நடிக்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா, 20
30 வருஷமா ஹீரோயினா நடிக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். அவங்க இப்ப வரைக்குமே ஹீரோயினா இருந்துட்டு இருக்காங்க. 40+ ஆகியும் ஹீரோயினா நடிக்கிறாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு முன்னாடி இருந்த சீனியர் நடிகை எல்லாம் கூட போயிட்டாங்க. பட் இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கிறது த்ரிஷா இருக்காங்க. த்ரிஷாலாம் ஒரு சீனியர் கேட்டகரி ஆயிட்டாங்க. நயன்தாராக்கே இப்ப பெரிய அளவுல மார்க்கெட் இல்லைன்னா பாத்துக்கோங்களேன், த்ரிஷாக்கு இருக்கு. சோ அதுக்கப்புறமா இப்போ நிறைய யங் ஹீரோயின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. பட் இருந்தாலும் 40+ தாண்டியும் ஹீரோயினா நடிக்கிறாங்க. அவங்க போடக்கூடிய ஒரு போட்டோ அவ்வளோ பெரிய அளவுல பேச வைக்குது, இந்தியாவையே பேச வைக்குது அப்படின்னா பாத்துக்கோங்களேன். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வைரல் குயினா இருக்காங்க த்ரிஷா அப்படின்றது இதுல இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. சோ ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி த்ரிஷா வந்து அம்மாவுடைய பிறந்த நாளை கொண்டாடி அதையும் போஸ்ட் போட்டிருந்தாங்க. சோ அதுக்கப்புறமா அதுக்கு ரிப்ளை பண்ற மாதிரி நடிகை குஷ்பு அவங்க கல்யாணத்துல எடுத்த அந்த போட்டோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது குஷ்பு மகளுக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருந்தது. சோ அதுக்கு த்ரிஷா எல்லாம் போயிருந்தாங்க. முதலமைச்சர் விஜயும் போவாருன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவர் போகல. சோ குஷ்பு வந்துட்டு த்ரிஷாவை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு போட்டோவை குஷ்பு ஷேர் பண்ணி ஆல்வேஸ் கியூட்டி அப்படின்னு வந்து ஒரு கேப்ஷன் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ த்ரிஷா ரீசெண்டா ஒரு போட்டோ ஷூட், அதாவது ரெட் கலர் ட்ரெஸ்ல சிம்பிள் மேக்கப்ல அவ்வளோ அழகான ஒரு லுக் கொடுத்து போட்டோ ஷூட் பண்ணி ஒரு போட்டோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த போட்டோ பயங்கர வைரலா இருந்தது. கூடிய சீக்கிரம் த்ரிஷாவுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு செய்தியும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. பட் அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதையும் நாம இன்னொரு வீடியோல பேசுவோம். த்ரிஷா அம்மாவுடைய ஆசையே த்ரிஷா வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்களா பண்ணிக்க மாட்டாங்களா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அண்ட் த்ரிஷாவுக்கு தான் போட்டின்னு சொல்லி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டயலாக முதலமைச்சர் விஜய் தான் வந்து ஆரம்பிச்சு வச்சாங்க, 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாரு. கடவுள் உலகத்திலேயே உருப்படியா அழகா படைச்ச 2 பேர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒன்னு நீ இன்னொன்னு நான் அப்படின்றது. அதை தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் 2 பேருக்கு தான் போட்டின்ற மாதிரி மாத்தி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா தான் இப்போ அந்த டயலாக் ரொம்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பட் இதை ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டாரு. இதுலயே தெரியுது அவர் எந்த அளவுக்கு சீனியர், எந்த அளவுக்கு முன்னோடி அப்படிங்கிறது. இப்போ அதை வச்சு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு சூப்பர் ஸ்டார் இன்னொன்னு த்ரிஷா அப்படின்ற மாதிரி எல்லாரும் போட்டுட்டு இருந்தாங்க. பட் சூப்பர் ஸ்டாருக்கு போட்டியே கிடையாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு பக்கம் த்ரிஷா டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பல நடிகைகள் டஃப் கொடுத்திருக்காங்க. த்ரிஷாக்கு ஆதரவா த்ரிஷா வெரியன்ஸ் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா த்ரிஷாவோட போட்டோ விமர்சனங்களுக்கு மத்தியில தான் வைரல் ஆக்கிட்டு இருக்கே தவிர பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட அந்த போட்டோஸ் வந்து வைரல் ஆனது கிடையாது. அடுத்தடுத்து த்ரிஷா என்ன மாதிரி போஸ்ட் போடுவாங்கன்னு கூட ரொம்ப அதிகமா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் எதிர்பார்க்கல அப்படின்னாலும் சூப்பர் ஸ்டார் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாரு அப்படின்னா அது அந்த ஆன் த ஸ்பாட்லயே ட்ரெண்ட் ஆயிடும். அது ஒரு தனி மாசு. அதையும் இதையும் நாம வந்து சேர்க்கவே முடியாது. நான் சொன்ன இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சூப்பர் ஸ்டாரை பிடிக்குமா, த்ரிஷாவை பிடிக்குமா? உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் நடிகர் நடிகைகள் பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.